திருச்சிற்றம்பலம். சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர் துணையே. நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு 10ஆம் திருமுறையாக திருமூலர் திருமந்திரம் பாயிரம் 3 ஆகமச் சிறப்பு. வேத சிறப்பை பார்த்தோம். இன்றைக்கி ஆகமச் சிறப்பு. ஆகமங்கள்லாம் என்ன சொல்லுது, அதில் எப்படி பாடி வச்சுருக்காங்க அப்படின்றத இவர் சொல்கிறார். ஆகமச் சிறப்புன்னா என்னன்னு. இது 10ஆம் திருமுறையாக வருது. ஒவ்வொருத்தரும் 12 திருமுறைகளையும் பாடி வச்சுருக்காங்க இல்லையா. நாம் 12 திருமுறைகளில் இன்றைக்கி 10ஆம் திருமுறையை பார்க்குறோம். ஒவ்வொன்றையும் படிக்கணும், எல்லாத்தையும் படிக்கணும். முற்றோதல்னால் என்ன, எல்லாத்தையும் படிக்கணும். எதுவும் தெரியலன்னு இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் போய் படித்து பார்க்கணும். நம்மளுக்கு என்னெல்லாம் அறிவுறுத்தி இருக்காருன்றத 4 பேர் சொல்கிறதையும் கேட்கணும் இல்லையா. கேட்டு நம்ம உள்வாங்கி நமக்கு அதுக்கப்புறம் அப்பா என்ன அருள் பாலிக்கிறாருன்னு பார்க்கணும். இதையெல்லாம் படிக்கவே நமக்குள்ளே இருக்கிற சிவம் வெளிப்படும். நம்ம எங்கேயும் போய் இறைவனை தேடவானா, நமக்குள்ளே தான் இருக்குதுன்றதை திருமூலர் அருமையாக உணர்த்தியிருப்பார். மாணிக்க வாசகரும் எல்லாருமே அதை தான் சொல்கிறாங்க. எங்கேயும் தேடாத, நமக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்மளுக்கு இவ்வளோ ஞானக்கண் இல்லை இல்லையா. நம்ம ஊனக்கண் மறைக்குது. ஆகையினால் இறைவனை நினச்சி பாட நமக்கு ஞானக்கண் திறக்கும். இந்த அகத்தில் இருக்கிற சிவம் நம்மளுக்கு தெரியும். வாங்க இன்றைக்கி நம்ம திருமூலருடைய திருமந்திரத்தை சிந்திப்போம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது தேவாரம், திருவாசகம், திருப்புகழ் அப்படின்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு. இதில் குறை ஏதும் பார்க்காதீங்க. ஏன்னா இதை தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு எங்கள் அப்பன் என் மூலம் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்குறாரு. இதையெல்லாம் பாடி பணிஞ்சு இறைவனுடைய திருவருளை பெறுவோம். திருச்சிற்றம்பலம். அஞ்சனமேனி அறிவையோர் பாகத்தன் அஞ்சோடிருபத்து 3 ஆகமம் அஞ்சலி கூப்பி 66 அஞ்சாமுகத்தில் அரும்பொருள் கேட்டதே. அண்ணல் அருளால் அருளும் சிவாகமம் எண்ணில் 28 கோடி 100,000 விண்ணவர் ஈசன் விழுப்பும் உரைத்தனர் எண்ணி நின்ற பொருள் ஏத்துவான் யானே. பண்டிதர் ஆவார் 18 பாடையும் கண்டவர் கூறும் கரித்தறிவார் என்க. பண்டிதர் தங்கள் 18 பாடையும் அண்ட முதலான் அருஞ்சொன்னவாறே. அண்ணல் அருளால் அருளுந்திவ்யாகமம் விண்ணில் அமரர் தமக்கும் விளங்கரி தென்னில் 70 கோடி 100,000 எண்ணிலும் நீர்மேல் எழுந்தது ஆகுமே. பரனாய் பராபரம் காட்டி உலகில் தரணாய் சிவத்தன்மன் தானே சொல்கால தரணாய் அமரர்கள் அச்சிக்கும் நந்தி உரணாகி ஆகமம் ஓங்கி நின்றானே. சிவமாம் பரத்தினில் சத்தி சதாசிவம் உவமாகேசர்
உருத்திர தேவர் தவமால் பிரமீசர் தம்மில் தாம் பெற்ற நவ ஆகமமெங்கள் நந்தி பெற்றானே. பெற்ற நாள் ஆகமம் காரணம் காமிகம் உற்ற நல்வீரம் உயர் சிந்தம் வாதுளம் உயர் சிந்தம் வாதுளம் மற்றவியாமலம் ஆகும் காலோத்தரன் துற்ற நச்சுப்பிரம் சொல்லு மகுடமே. அண்ணல் அருளால் அருளும் சிவாகமம் எண்ணிலி கோடி தொகுத்திடுமாயினும் அண்ணல் அறைந்த அறிவு அறியாவிடின் எண்ணிலி கோடியும் நீர்மேல் எழுத்தே. மாரியும் கோடையும் வார்பணி தூங்க நின்று ஏரியும் நின்றங்கு இழைக்கின்ற காலத்து ஆரிய முத்தமிழும் உடனே சொலிக்காரிகையார்க்கு கருணை செய்தானே. அவிழ்கின்றவாறும் அது கட்டுமாறும் சிமிட்டிலை பட்டுயிர் போகின்றவாறும் தமிழ் சொல் வட சொல் எனும் இவ்விரண்டும் உணர்த்துதும் அவனை உணரலுமாமே. திருச்சிற்றம்பலம். அழகாக சொல்லிட்டார் பாருங்க. அது தமிழாக இருக்கட்டும் வடமொழியாக இருக்கட்டும் என்ன வேணா இருக்கட்டும். அவிழ்கின்றவாறும் அது கட்டுமாறும் சிமிட்டிலை பட்டுயிர் போகின்றவாறும் தமிழ்ச்சொல் வடசொல் எனும் இவ்விரண்டும் உணர்த்தும் அவனை உணரலாமே. நீங்கள் எதெல்லாம் சொல்லுங்கள், எப்படியானா போங்க, சிவத்தை தான் உணர்த்துது அப்படின்றத அழகாக சொல்கிறாரு. நந்தியம்பெருமானை உரைக்கிறார். நந்தியம்பெருமான் கிட்ட சொல்கிறார் பாருங்க. இந்த வரியில் அருமையாக சொல்லியிருக்கார் பாருங்க. நமக்கு ஒவ்வொன்றும் அவ்வளோ நல்லா உணர்த்திட்டு போயிருக்கார். நாம் தேடுறது இறைவனை. இறைவனுக்கு என்னெல்லாம் செய்தாலும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இறைவனை தான் பார்க்கணும். அண்ணல் அருளால் அருளும் சிவ ஆகமம், சிவபெருமான் சிவ ஆகமத்தை அருளியிருக்கார். எண்ணிலி கோடி தொகுத்திடும் ஆயினும் நீங்கள் என்ன வேணால் கோடி கோடியாக இருந்தாலும் அதெல்லாம் நம்ம படிக்கலைன்னா அண்ணல் அறைந்த அறிவு அறியாவிடின் அவன் புத்தி நம்மளுக்கு கொடுக்கலன்னா எதையும் பார்க்க முடியாது அப்படின்றத ஏன் அறிவு கேட்டினதை சொல்கிறேன். எனக்கு இது நான் அவ்வளோ மெத்த படித்தவெல்லாம் கிடையாது. அறிவு அறியாவிடின் எண்ணிலி கோடியும் நீர் மேல் எழுத்த என்ன இருந்து என்ன எல்லாம் நீர் மேலே எழுதுனா நிற்குமா? இருக்காது. அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அப்படின்னு மாணிக்க வாசகர் சொல்லியிருக்கார். அவன் புத்தி கொடுக்கலன்னா, எனக்கு இறைவன் புத்தி கொடுக்கலன்னா இதெல்லாம் நான் பாடுவேனா, உங்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பனா? அவர் புத்தி கொடுத்துருக்காரு. நான் தான் அதை தான் சொன்னேன். என்னையும் ஒரு பொருளாக்கி நாய்ச்சிவிகை ஏற்றி வித்த எம்பெருமானை நான் என்ன சொல்லுவேன். அப்படி நம்மளுக்கு உணர்த்துவார். நாம் அவங்களுக்கு எப்படி உணர்த்தி இருக்காருன்றது அவங்களுக்கு தான் தெரியும். எனக்கு உணர்த்தந்த நான் மட்டும்தான் உணர முடியும். உங்களுக்கு நான் சொன்னால் புரிஞ்சிக்க முடியுமா? அந்த ஒரு செகண்ட் சொல்லும்போது தான் உங்களுக்கு புலங்காகிதமாக இருக்கும். ஆனால் மறுபடியும் அதே மாதிரி மூடிக்கும். அது மாதிரி நாம் படித்தாதான் நம்மளுடைய அறிவு கண் திறக்கும். அருமையாக சொல்கிறார். அண்ணல் அறைந்த அறிவு அறியாவிடின் எண்ணிலை கோடியும் நீர்மேல் எழுத்தே. இதை நான் சொல்லலை, திருமூலர் ஆகம சிறப்பில் அருமையாக சொல்லியிருக்கார். இதில் என்ன சொல்லியிருக்கார் பாருங்க. பரனாய் பராபரம் காட்டி உலகில் தரனாய் சிவதன் மண் தானே சொல் கால தரனாய் அமரர்கள் அச்சிக்கு நந்தி உரனாகி ஆகமம் ஓங்கி நின்றானே. அவங்க அந்த அர்ச்சனை பண்ணுறாங்க இல்லையா, அந்த ஆகமத்து முறைப்படி பண்ணுறாங்க. சிவமாம் பரத்தினில் சக்தி சதாசிவம்
உமா மகேஸ்வரர், உருத்திர தேவர், தவமால் பிரமீசர் தம்மில் தாம் பெற்ற நவ ஆகமங்கள் நந்தி பெற்றானே அப்படின்னு சொல்லி நந்தி தேவரை நம்மளுக்கு அவர், ஏன்னா அவருடைய குருநாதர் நந்தியம்பெருமான், திருமூலர் நந்தியம்பெருமான் கிட்ட தான் பாடம் படித்தார், உபதேசம் பெற்றார். சுந்தரர், இவர் இன்னும் 4-5 பேரெல்லாம் அந்த நேரத்துக்கு படிக்கும்போது தான் ஞாபகம் வரும், புக் எடுத்தால் தான், நான் தவறாக சொல்லக்கூடாது. ஆகையினால் திருமூலர் அவ்வளோ அருமையாக நம்மளுக்கு இந்த பாடல்கள் எல்லாம் கொடுத்துருக்கிறாரு. ஆகம சிறப்பை படிங்க, பாடுங்க, கேளுங்க. இதெல்லாம் உங்களுக்கு நம்மளுடைய அறிவை தெரிய வைக்கிறதுக்காக இறைவன் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. இந்த பாடல்கள்லாம் யாரும் பாடி கொண்டு வந்து சேர்த்தவங்க இல்லை, அவ்வளோவா எனக்கே தெரியாத போது உங்களுக்கும் அவ்வளோவா தெரியறதுக்கு தெரியாதுன்றதில்ல. இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா எங்கேயோ பாடி வச்சுருப்பாங்க, நம்மளுக்கு தெரியல. நாம் இப்போ எளிமையான முறையில் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்குறோம். ஏன்னா இதை கேளுங்க, இதையும் படிங்க, பாடுங்க. வாங்கி வச்சு பூஜை புக்கு இருக்கிறவங்க வாங்கி வச்சு பூஜை போடாதீங்க. தமிழில் வேறு எந்த மொழியிலையும் இல்லை, தமிழில் அருமையான நம்ம தித்திக்கும் தேன் தமிழில் கொடுத்துருக்குறாங்க, நம்ம செந்தமிழில். இதை பாடி அனைவரும் இறைவனுடைய நாமத்தை சொல்லி வணங்குவோம். ஓம் நமச்சிவாயம். நல்லதே நடக்கும். எங்கும் இறை அருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம்.